அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வாசுதேவன். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் செய்யாறு நகர அஇஅதிமுக. என் வயது 36. நான் கடந்த ஒரு 16 வருடங்களாக அஇஅதிமுக என்னும் ஒரு மாபெரும் இயக்கத்தில் ஒரு தொண்டனாக இப்போது வரை பயணித்துக் கொண்டிருக்கிறேன். முதலில் என் தந்தையார் என் தொண்டனாக இருந்தார். அதன் பிறகு நான் தொண்டனாக தொடருகிறேன். இது ஏன் இப்போ இந்த வீடியோ மூலிமா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கத்தில் இருந்த ஒரு நபர், மாண்புமிகு புரட்சித் தலைவர் தொடங்கிய இந்த இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்ட இந்த இயக்கம் இன்று புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தில் இருந்த முன்னாள் முதலமைச்சரும் நிதியமைச்சருமான திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். அவர் அவ்வாறு இணைத்து கொண்ட பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதால் இந்த மாதிரி ஒரு தொண்டன் ஒரு மனக்குமுறலுக்கு எவ்வாறு ஆளாகி இருப்பான் என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சொல்கிறார், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அஇஅதிமுக இனிமேல் இருக்காது, அஇஅதிமுக இனிமேல் இருக்காது, நான் என்னை தாய் கழகமான திமுகவில் இணைந்துள்ளேன் அப்படி என்று சொல்கிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, உங்களுக்கு இந்த இயக்கத்தில் உள்ள தொண்டர்கள் நீங்கள் தேர்தலில் நிற்கும் பொழுது உங்களுக்கு கொடி பிடித்து இரவு பகல் பாராமல் உழைத்து உங்களுக்கு வாக்குகளை அள்ளித்தர ஏதோ நீங்கள் மட்டும் காரணம் அல்ல. இந்த இயக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கிற, இன்னும் எந்த பதவியிலும் அமர முடியாமல் வெறும் கொடியை மட்டும் பிடித்து கொண்டு என் பின்னால் இருக்கும் இந்த கழகத்தை நிறுவிய மாட்சிமை பொருந்திய பாரத ரத்னா இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், அவரே பலமுறை கூறியுள்ளார், திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று. அவர் மறைவிற்கு பின் பல இன்னல்களுக்கு ஆனால புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தீய சக்தி என்றே கூறினர். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த திமுகவினர் ஆட்சிக்கு வரும்பொழுது மக்களின் இரத்தங்களை சுரண்டி கோடி கோடியாய் கொள்ளையடித்து சொத்துக்களை சேர்த்து மக்களுக்கு நல்லதே செய்யாமல் அவர் குடும்பங்களுக்கு மட்டுமே சொத்துக்களை சேர்ப்பதில் குறியாக இருப்பார்கள். அத்தகைய தீய சக்தி திமுகவில் நீங்கள் இணைந்து இந்த மாபெரும் இயக்கத்தை பற்றி உங்களிடம் குறை சொல்ல உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. எங்களுடைய புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி. உண்மையாகவே அவரை நான் தலை வணங்குறேன். எவ்வளோ பேர் சொன்னாங்க அவருக்கு, இவர் எப்படியாவது கட்சியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட அந்த மனிதருக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு சொல்லிகிட்டே இருக்குது. அம்மாவோட ஆத்மாவோ இல்லை புரட்சித் தலைவரோட ஆத்மாவோ என்னன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே இவரை சேர்க்கவே கூடாது, திரு ஓபிஎஸ்ஸை சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லி இருந்து அதை இன்று வரை கடைப்பிடிச்சார். அதன் வெளிப்பாடோ என்னவோ நேற்று போய் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார். உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த இயக்கம் இன்னும் எந்த பதவிக்கும் வராத கோடிக்கணக்கான தொண்டர்களின் விசுவாசத்தால் இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எந்த மீட்டிங் போனாலும் இந்த தொண்டன் தான் இங்கே வந்து முன்னுக்கு வர முடியும், எந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்லி எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது தொண்டர்களால் நிறைந்த இயக்கம், விசுவாசமான தொண்டர்களால் நிறைந்த இயக்கம். திரு ஓபிஎஸ் அவர்களே, நீங்கள் நேற்று ராஜினாமா கடிதம் கொடுத்தீர்கள் உங்களுடைய எம்எல்ஏ பதவிக்கு. அதன் பிறகு வரும் உங்களுக்கு ஓய்வூதிய பலனான எம்எல்ஏக்குன்னு ஒரு ஓய்வூதியம் வரும், ஒரு 30,000 மாதம் வரும். நீங்கள் சாப்பிட்ற அந்த ஓய்வூதியத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க பாரு ஒரு வேளை சாப்பாடு, அது எப்படி உங்களுக்கு ஜீரணமாக போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த இயக்கத்தின் விருதுகளாக இருக்கின்ற பல வருஷமாக பயணிக்கிற எந்த ஒரு அஇஅதிமுக தொண்டனும் திமுக பக்கம் போகணும்னு நினைக்க கூட மாட்டான். அப்படி அவன் போகிறான்னா தான் மரணமே வந்தாலும் மரணத்தை ஏற்றுப்பானே கண்டி திமுக பக்கம் போக மாட்டான். இந்த இயக்கத்தில் இத்தனை வருஷமாக இத்தனை பேரோட உழைப்பின் மூலமாக தான் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க, மந்திரி ஆனீங்க, எல்லாமே ஆனீங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடிக்கடி ஒரு பொன்னான வார்த்தைகளை சொல்வார். நம்ம உடம்புல இருக்க முடி நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. அது நம்ம தலையில் இருந்தது கீழே விழுந்துச்சுன்னா அதை நம்ம மதிக்கவே கூடாது. அது போன்று
உங்களுடைய உண்மையான முகம் இன்று ஒவ்வொரு அஇஅதிமுக தொண்டனும் அறிந்திருக்கிறார்கள். புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அவர் யாரெல்லாம் அடையாளம் காட்டுகிறார்களோ அந்த வேட்பாளர்கள் எல்லாம் கட்டாயம் மக்களின் ஆதரவோடு, இங்கு மீண்டும் குறிப்பிடுகிறேன், மக்களின் ஆதரவோடு, இங்கு மக்கள் தான் எஜமானர்கள், அவர்களின் ஆதரவோடு சட்டமன்ற உறுப்பினர்களாகி மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழக முதலமைச்சர் ஆவார் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு, கழகத்தில் இதுவரை பிடித்திருந்த சனி முழுவதுமாக விலகியது. எங்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கை காட்டும் வேட்பாளர்கள் அவர்களுக்காக 234 தொகுதியிலும் உள்ள தொண்டன் முதல் கிளை செயலாளர் முதல் கிளை செயலாளரில் உள்ள அமைப்பில் உள்ள அத்துணை நிர்வாகிகள் வரை மேல்மட்டம் வரை அத்துணை அஇஅதிமுக விசுவாசிகள் தொண்டர்கள், குறிப்பாக சொல்லணும்னா இந்த இயக்கத்தோட விழுதுகளே தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறதை பற்றி யாரும் கவலையப்படலை. இதை ஏன் நான் அந்த ஓபிஎஸை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் இந்த இயக்கத்தில் அடையாளம் காட்டப்பட்டு இந்த இயக்கத்தால் இந்த உலகுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர். அத்துணை பதவிகளையும் ருசித்து விட்டு இன்று ஒரு அடிமாட்ட நிலைமையாக திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு இந்த இயக்கத்தை குறை சொல்ல அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் சாப்பிடும் போதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஆன்மா உறுத்தும். அது இறைவனிடமே அதுக்குண்டான பதிலை விட்டுவிட்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க. நான் இன்னும் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிற புரட்சித் தலைவி அம்மாவை வணங்கி கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் நாள் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.